உன் முரளி கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. நெக்ஸ்ட் சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளி 2010 ஹோலி பண்டிகையின் போது பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய அவ்யக்த முரளியில் ஹோலியஸ்ட் பாப்தாதா தன்னுடைய ஹோலி குழந்தைகளோட ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கின்றார். நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அன்பால் பாப்தாதாவனுடைய இதயத்தில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பாப்தாதா பார்க்குறார், நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய நெற்றியில் பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் பிரகாசமாக ஜொலிச்சுட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய பாக்கியம் முழு கல்பத்தில் வேறு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாதுன்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகள் நம்ம பரமாத்மாவனுடைய தொடர்பின் நிறத்தில் ஹோலியை கொண்டாடுறோம். அதனால் நம்முடைய ஒவ்வொரு அடியையும் உலகத்தில் உற்சவ ரூபத்தில் கொண்டாடுறாங்க. முதல்ல எரிக்கிறாங்க, அப்புறமா கொண்டாடுறாங்க. குழந்தைகள் நம்ம கூட சங்கம யுகத்தில் நம்மளுடைய பழைய சம்ஸ்கார சுபாவங்களை யோக அக்னியில் முதல்ல பஸ்மம் பண்ணி எரிக்கிறோம். அதுக்கப்புறமா பரமாத்மா சந்திப்பை கொண்டாடுறோம். எதுவரை அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை யோக அக்னியில் எரிக்கலையோ அது வரைக்கும் பரமாத்மா தொடர்பினுடைய நிறம் பூசப்பட மாட்டாது. பரமாத்மா சந்திப்புங்கிறது ஏற்பட முடியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் கூட அதனால் முதல்ல எரிக்கிறாங்க, அப்புறமா கலர்ஸ் கூட பூசிக்கிறாங்க. நம்முடைய ஆன்மீக நிலையினுடைய விஷயங்களை அவங்க ஸ்தூலமான ரூபம் கொடுத்துட்டாங்க, ஏன்னா தேக உணர்வில் இருக்கிறதுனால. அடுத்தது பாபாஸ்டர், குழந்தைகள் நம்ம ஹோலியாக ஆகிறோம், தூய்மையாக ஆகிறோம், ஆனால் அவங்க ஹோலியை ஒரு விழா பண்டிகையாக அவங்க கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நம்ம பாப்தாதாவுக்கு கோபத்தை கிஃப்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த பரிசு கிஃப்டை திரும்ப ரிட்டன் எடுத்துக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பாப்தாதாவுக்கு தெரியுது அந்த கோபப்படுற மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் விஷயங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் வரும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா நிறைய குழந்தைகள் ரிசல்ட்டில் எழுதியிருக்காங்களா, பாபா கொஞ்சம் நம்மளுடைய டோனை ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்மளுடைய மனோநிலையினுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாகிடுது, இப்படியெல்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் பாப்தாதா சொல்கிறார், அந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றப்ப தானே அதை தாண்டி வெற்றியாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் விஷயங்கள் அப்படிங்கிறது வரும், ஆனால் வரக்கூடிய விஷயங்களை தாண்டி வெற்றியாளர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் குழந்தைகள் உங்களுடைய ஞானமே அப்படிங்கிறார். அடுத்தது பாப்தாதாவுடைய உள்ளத்தினுடைய ஒரு ஆசை என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இருந்தே குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே சதா மலர்ந்த ரோஜா மலராக நம்ம இருக்கணுன்றார். மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கணும். ஏன்னா விஷயங்கள் அப்படிங்கிறது வரும். இதை நீங்களே குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, விஷயங்கள் அப்படிங்கிறது வரும். ஆனால் நாம் நம்மளுடைய லட்சணத்தில் கொண்டு வரணும், பயப்படக்கூடாது அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகள் அந்த மன அழுத்தத்தில் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் அப்படிங்கிற இந்த சவுண்டு தான். அந்த நான் அப்படிங்கிறத ஆத்மானு சொல்லலாம், ஆனால் நான் அப்படின்னு தேக உணர்வில் வர்றப்ப அது ஈகோ, அகங்காரம் உடையதாகவும், அடுத்தது இன்சல்ட், அவமானப்படுத்தக்கூடியதாகவும், சோர்வு வைக்கக்கூடிய நானாகவும் மாறுது. அதனால் குழந்தைகள் நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ பாபா சொல்லுங்க, நீ கோபத்தை ஜெயிச்சு முன்னால் போயிட்டே இருக்கீங்க, ஆனால் இந்த நேரத்தில் இந்த தேக உணர்வுனுடைய நான் அப்படிங்கிறத கூட நீங்கள் யோகா அக்னியில் எரிச்சிடுங்க. நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நல்ல பக்காவாக உறுதியாக ஆக்கிடுங்க அப்படின்றார். அடுத்தது பாபா ஃபஸ்ட் டைமர்ஸ் வந்தவங்கள பாபா பார்க்குறார். பார்த்துட்டு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் லாஸ்ட்டில் வந்திருக்கீங்க, அதனால் நீண்ட காலமாக செய்த முயற்சியை குழந்தைகள் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்திலே வேகமாக செய்து முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்திருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க.
குழந்தைகள் உங்களோடது தைரியம், பாபாவுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. தைரியம் உங்களோடது, உதவி பாபாவுடையது. ஆனால் தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களுடைய அந்த பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் சதா ஜொலிச்சுட்டே இருக்கிறத தென்பட்டுட்டே இருக்கணும். பாபா சொல்றாங்க, இந்த ஒரு பிறவியினுடைய தீவிர முயற்சி கிடையாது, தீவிர முயற்சி பல பிறவிகளுக்கான பாக்கியத்தை உருவாக்கிவிடும். ஆனால் விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அந்த வரக்கூடிய விஷயங்கள் மகாவீர் கிடையாது. குழந்தைகள், நீங்கள் சர்வசக்திமானுடைய குழந்தைகள். உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய விஷயங்கள் எம்மாத்திரம், அது எந்த அளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது. அந்த விஷயங்கள் வரும், ஆனால் உங்களை விட்டு போயிடும். பாபா சொல்லுங்க, உங்களை விட்டு போகக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பின்னால் போய் குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இழந்துடாதீங்க அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாக நம்முடைய முகம் சதா சந்தோஷமாகவும் குஷியில் ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, நம்ம இந்த விஷயங்கள் வந்து போகும், ஆனால் என்னுடைய குஷி போகக்கூடாது. குஷி அப்படிங்கிறது சங்கமயுகத்தில் பாப்தா தான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு, ஒரு பொக்கிஷம் இது. ஸோ அதனால் குஷியாக இருங்க, அந்த குஷியை மற்றவங்களோட பகிர்ந்து கொடுங்க. இந்த ஸ்லோகன் எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கட்டும். விஷயங்கள் வரும் போகும், ஆனால் என்னுடைய குஷி மகிழ்ச்சிங்கிறது என்னை விட்டு எப்பயுமே போயிடக்கூடாது. என்னுடைய அந்த மலர்ந்த குஷி நிறைந்த முகத்தை பார்க்குறப்ப மற்றவங்களுக்கே யோசிப்பாங்களாம், இவங்களுக்கு இந்த அளவுக்கு குஷி யார்கிட்டேருந்து கிடச்சிருக்கு, எப்படி இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு மற்றவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றார். மேலும் பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகள் நம்ம சுய முயற்சி பண்ணி சுய முன்னேற்றம் மற்றும் சேவையினுடைய முன்னேற்றம் ரெண்டுத்துலேயுமே அட்டென்ஷன் வச்சுட்டு முன்னால் போகணும், பறந்துட்டே இருக்கணும், மற்றவங்களையும் பறக்க வைக்கணும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி டேட் 24/5/2026, ரிவைஸ் டேட் 28/2/2010. ஹோலியில் பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். முரளியினுடைய தலைப்பு, தேக உணர்வினுடைய நான் என்ற ஹோலியை, அதாவது பழையதை எரித்து பரமாத்மாவுடனான தொடர்பின் நிறங்களுடைய ஹோலியை கொண்டாடுங்கள். இன்று ஹோலியஸ்ட் தந்தை தன்னுடைய ஹோலி குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளார். நாலாபுறங்களிலும் மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அன்பால் பாப் தாதாவின் இதயத்தில் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நெற்றியில் பாக்கியத்தின் நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை பெரிய பாக்கியம் முழு கல்பத்திலும் வேறு எவருக்கும் கிடைப்பதில்லை. இந்த சங்கமயுகத்தின் பிராப்தியின் ஆதாரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இத்தனை சிரேஷ்ட பவித்திரமாக ஆகிறீர்கள். அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் இரட்டை பவித்திரதாரியாக ஆகின்றீர்கள். ஆத்மாவும் பவித்திரம், ஷரீரமும் பவித்திரம். முழு கல்பமும் சுற்றி வந்து பார்த்தாலும் எந்த ஒரு தர்மத்தினுடைய ஆத்மாவும் கூட இவ்வாறு இரட்டை பவித்திரதாரியாக ஆகவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இரட்டை பவித்திரதாரியாகவும் ஆகின்றீர்கள். மேலும் இரட்டை பவித்திரதாவின் அடையாளமாக இரட்டை கிரீடதாரியாகவும் ஆகின்றீர்கள். அதாவது பாபா சொல்கிறாங்க, சங்கமயுகத்தினுடைய பிராப்தியோட ஆதாரத்தில் நம்ம பாபாவுடைய குழந்தைகள் பவித்திரமாக ஆகிறோம். ஃப்யூச்சரில் டபுள் பவித்திரமாக ஆக போகிறோம். ஆத்மாவும் பவித்திரம், ஷரீரமும் பவித்திரம். அதனால் ஃபுல் கல்பத்தில் வேறு யாரும் இந்த அளவுக்கு ஆகிறது கிடையாது. ஸோ டபுள் பவித்ரதா, அதனால் அதனுடைய ரிசல்ட் இரட்டை கிரீடதாரியாக ஆகிறோன்றார். இன்று அனைவரும் ஹோலி கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இரட்டை ஹோலி, அதாவது பவித்திரமாக ஆகுகின்றீர்கள். அதன் நினைவார்த்தமாக உற்சவ ரூபத்தில் ஹோலி கொண்டாடுகிறார்கள். உங்களின் ஒவ்வொரு அடியினுடைய மற்றும் வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை தான் ஒரு உற்சவ ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். பாபாவுடைய குழந்தைகள் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி நம்முடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ. இதை தான் என்ன பண்ணுறாங்க, உற்சவ ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் இந்த சங்கமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியிலும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கிறீர்கள். எனவே உங்களது ஊக்கம் உற்சாகத்தின் நினைவார்த்தம் ஒரு உற்சவமாக ஹோலி பண்டிகை ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். சங்கமயுகத்தில் ஒவ்வொரு அடியும் நம்ம உமங் உற்சாரில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுனால இதனுடைய நினைவார்த்தமாக ஹோலியை ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோடு கொண்டாடிட்டுருக்காங்க. ஏன் இந்த ஊக்கமும் உற்சாகமும் இருக்கிறது?
ஏனெனில் நீங்கள் பரமாத்மாவின் தொடர்பினுடைய நிறத்திலான ஹோலியை கொண்டாடுகிறீர்கள். எனவே உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் உற்சவ ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். தற்போது ஹோலியில் முதலில் எரிக்கிறார்கள், பிறகு கொண்டாடுகிறார்கள். நீங்களும் கூட சங்கமத்தில் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்களையும் சுபாவங்களையும் யோக அக்னியில் எரிக்கிறீர்கள். ஏனெனில் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்களை எரிக்காமல் பரமாத்மாவுடைய தொடர்பின் நிறம் ஒட்ட முடியாது. பழைய சம்ஸ்காரத்தை எரிக்கிற வரைக்கும் பாபா கூட இருக்கக்கூடிய தொடர்பினுடைய நிறம் நம்ம மேலே ஒட்டாது. பரமாத்மாவுடன் சந்திப்பு என்பது ஏற்பட முடியாது. எனவே நீங்கள் யோக அக்னியில் சம்ஸ்காரங்களை எரித்துவிட்டு பிறகு பரமாத்மாவுடைய சங்கத்தின் நிறத்தினால் நிறத்தினை பெறுகின்றீர்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? யோகா அக்னியில் யோகா பண்ணுறோம், யோகா அக்னியில் சம்ஸ்காரங்களை எரிக்கிறோம், அப்புறம் பாபாவோட சந்திக்கிறோம். அந்த தொடர்பின் நிறம் நம்ம மேலே பூசப்படுது. எனவே இன்றைய காலகட்டத்தில் எரிக்கவும் செய்கின்றார்கள், மேலும் நிறங்களை பூசவும் செய்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய ஆன்மீக நிலைக்கு அவர்கள் ஸ்தூல ரூபம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஸ்தூல நெருப்பினால் இருக்கின்றார்கள், ஸ்தூல நெருப்புகளையும் நிறங்களையும் பூசுகிறார்கள். ஏனெனில் தற்போது அவர்கள் தேக உணர்வின் உள்ளுணர்வில் இருக்கிறார்கள். பாடி கான்ஷியஸில் இருக்கிறதுனால ஸ்தூலமாக நெருப்பை எரிக்கிறாங்க, ஸ்தூலமாக கலர்ஸை பூசுகிறாங்க. ஆனால் இங்கே யோகா அக்னியினுடைய நெருப்பில் பழைய சம்ஸ்கார சுபாவங்களை எரிக்கிறோம், பரமாத்மா தொடர்பினுடைய நிறத்தை பூசிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம சூக்ஷ்மமாக பண்ணுறத அங்கே பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க? ஹோலி பண்டிகையில் ஸ்தூல ரூபத்தில் கொடுத்துட்டாங்க, ஏன்னா தேக உணர்வில் இருக்கிறதுனால. அடுத்தது, நீங்கள் ஹோலியாக அதாவது தூய்மையாக ஆகுகின்றீர்கள். அவர்கள் ஹோலியை பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். முழு கல்பத்திலும் யாரும் ஆன்மீக ஹோலி கொண்டாடி இரட்டை பவித்ரதாரியாக ஆகவில்லை. எனவே நீங்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும் பரமாத்மாவின் சங்கத்தின் ஹோலியில் வந்துள்ளீர்கள். பரமாத்மாவின் சங்கத்தின் ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஹோலி என்பதற்கு நடந்தது நடந்துவிட்டது என்றும் ஒரு பொருளை நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மீனிங் சொல்கிறோம். எனவே நாடகத்தின்படி எது நடந்து விட்டதோ அதை ஹோலி என்கின்றோம். அதாவது முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். எந்த ஒரு வீணான விஷயங்களையும் சிந்தனையில் கொண்டு வராதீர்கள். முடிந்ததை முடிந்ததாக எண்ணி கொண்டாடப்படும் ஹோலியைத்தானே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஹோலி அதாவது பவித்திரமாக ஆகுவதற்கான முழு முயற்சி செய்து பவித்திரதாவை தாரணை செய்துள்ளீர்கள். அதனால்தான் எதிர்காலத்தில் உங்களின் இரட்டை பவித்திரதாவின் அடையாளமாக இரட்டை கிரீடத்தை காண்பித்துள்ளார்கள். இன்று குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் எதை எரித்துவிட்டு செல்வீர்கள்? பாப்தாதா ஜென்ம தினத்தன்று வீட்டு பாடம் கொடுத்திருந்தார். அதாவது போன வாரம் நம்ம படித்த அவ்யக்த முரளியில் சிவ ஜெயந்தியோட முரளி, இந்த சிவ ஜெயந்தி முரளியில் பாப்தாதா குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார். இதோட ரிசல்ட்டில் ஹோலியில் நான் குழந்தைகளை பார்ப்பேன் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா ஜென்ம தினத்தன்று அதாவது சிவ ஜெயந்தியில் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார். அதாவது பிறந்த நாள் அன்று கோபத்தை பிறந்த நாள் பரிசாக கொடுத்து விடுங்கள் என்று. அதற்கான முடிவுகள் ரிசல்ட் சில குழந்தைகளிடமிருந்து பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த முடிவுகளை பாப்தாதா பார்த்தார். குழந்தைகள் எங்கெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். நீங்களும் கூட உங்களது முடிவுகளை பார்த்திருப்பீர்கள். யாரெல்லாம் இங்கே அமர்ந்துள்ளீர்களோ அவர்கள் தங்களது முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ரிசல்ட் என்னங்கிறது எடுத்திருப்போம் இல்லையா? யார் தங்களுடைய ரிசல்ட்டில் கோபத்தை கட்டுப்படுத்தி வெற்றியை அனுபவம் செய்துள்ளீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். வெற்றியை அடைந்தீர்களா? நன்றாக கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். வெளிநாட்டு குழந்தைகள் கைகளை உயர்த்துங்கள். அப்போ உடனே பாபா சொன்னோன்னே எல்லாருமே கையை தூக்கியிருக்காங்க. நல்லது, வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தில் அதாவது கோபத்தை ஜெயிக்கிறதுல நீங்கள் அனைவரும் தங்கள் மீது தைரியம் வைத்து தைரியத்தின் பலனாக வெற்றியை அடைய முடியும் என்பதை அனுபவம் செய்துள்ளீர்கள். பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. குழந்தைகள் அட்டென்ஷன் வச்சு அந்த கோபத்தின் மீது ஜெயிச்சிட்டாங்க.
ஸோ அட்டென்ஷன் வச்சு அதனுடைய ரிசல்ட், தைரியம் வச்சு கவனம் வச்சு அதனுடைய ரிசல்ட்டாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத அனுபவம் பண்ணிட்டீங்க. இந்த அனுபவத்தை இனிவரும் காலத்திலும் லட்சியம் வைத்து அடிக்கடி சோதனை செய்து மேலும் முன்னேற விரும்புகிறீர்கள் என்றால் அதை நடத்தி காட்ட முடியும். அதாவது பர்மனண்ட்டாக கோபத்தின் மீது வெற்றி அடைய முடியும் அப்படின்றார். ஸோ நடத்தி காட்ட முடியும் என்று நினைக்கின்றீர்களா? நடத்தி காட்ட முடியுமா? இனிவரும் காலத்தில் முடியுமா? ஏன்னா பாபா சிவ ஜெயந்தியில் சொன்னார், ஹோலியில் ரிசல்ட் வந்து பார்க்குறேன்னார். ஸோ இது வரைக்கும் செஞ்சிட்டிங்க. ஆனால் இனிமேட்டு கண்டினியூஸ் அட்டென்ஷன் தைரியம் வச்சு செக்கிங் பண்ணி அதை பர்மனண்ட்டாக அதன் மீது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். இனிவரும் காலத்தில் முடியுமா? கைகளை உயர்த்துங்கள். நல்லது. முடியுமா? ஆசிரியர்களால் முடியுமா? பாண்டவர்களால் முடியுமா? நல்லது. நடத்தி காட்ட முடியுமா என்பதல்ல, நடந்தே தீர வேண்டும். இதற்கு கை தட்டுங்கள். முடியுமான்லாம் இல்லை, கேட்டுட்டு என்ன சொல்கிறார், பண்ணி தான் ஆகணுன்றார். நடந்தே தீர வேண்டும், இதற்கு கை தட்டுங்கள். நல்லது. அதிக நாட்கள் ஆகவில்லை. கோவத்தை ஜெயிச்சு ஒன்றும் ரொம்ப நாளில் ஆகலை. நான் சிவ ஜெயந்தியில் சொல்லி ஹோலியில் வந்து பாபா சொல்லிகிட்ருக்காரு இல்லையா? ஸோ ரொம்ப நாள்லாம் ஆகலை ஜெயிச்சு கூட. ஆனால் இன்று முதல் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் கவனமாக இருந்து கோபத்தின் அழுத்தத்தை உங்களால் முடிக்க முடியுமா? முடியுமா? முடியும் என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. இந்த நற்செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ரொம்ப பாபாவுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்? கோபத்திற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? கோபத்தின் விதையாக இருப்பது எது? நீங்கள் சதா உங்களுடைய எதிர்கால சொரூபத்தை உங்கள் முன்னே வையுங்கள். உங்கள் எதிர்கால சொரூபம் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட மகிழ்ச்சியான முகம் என்பதை பாருங்கள். சத்தியுகத்தில் நம்ம தேவதா ஸ்வரூபத்தில் எப்படி இருப்போம், அந்த தேவதா ஸ்வரூபம் எப்படி அலங்கரிக்கப்பட்ட சந்தோஷமான அந்த முகமுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கன்றார். மேலும் பாப்தாதாவை பாருங்கள். அதிலும் கூட பிரம்மா பாபாவை முன்னால் கொண்டு வாருங்கள். ஏன்? சிவதந்தையோ நிராகாரமாக இருக்கின்றார். ஆனால் பிரம்ம பாபா உங்களை போன்றே சாகாரமானவர், உங்களை போன்றே பொறுப்புகளின் கிரீடம் அணிந்தவர். இருப்பினும் எப்போதும் புன்னகையுடன் கூடிய மகிழ்ச்சியான முகம் கொண்டவர். ஏனெனில் இந்த விகாரங்களின் மீது வெற்றி கொண்டு ஷரீரம் இருந்தாலும் காரியங்களை செய்து கொண்டே உங்கள் முன்னால் உதாரணமாக இருந்தார். பிரம்ம பாபா உடலில் இருந்துட்டு இருந்தா கூட அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்மா? ரொம்ப புன்னகையோட சந்தோஷமான முகத்தோட விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சு காரியங்களை பண்ணிட்டு இருந்தார். நமக்கு முன்னால் ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளாக இருந்தார். பிரம்ம பாபாவை விட உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றதா என்ன? பிரம்ம பாபாவின் பொறுப்புக்கு முன்னால் உங்கள் பொறுப்பு என்பது ஒன்றுமே இல்லை. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு முன்னால் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே கிடையாதுன்றார். கடைசி வரை பார்த்தால் கர்மாதீத் அதிர்வலைகளின் மூலம் அவர் அவ்யக்த ஃபரிஷ்தாவாக ஆகினார். எனவே இப்போது பாப் தாதாவிற்கு கொடுத்த பரிசை மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் தானே? கண்டினியூஸாக அந்த அட்டென்ஷன் வச்சு எக்ஸாம்பிளாக இருந்து லாஸ்ட்டில் கர்மாதீத் ஃபரிஷ்தா ஆயிட்டார். அப்போ இப்போ நம்ம பாபா கிட்ட கோவத்தை கிஃப்டாக கொடுத்துருக்கோம். கொடுத்த கிஃப்டை மறுபடியும் ரிட்டன் திரும்பி வாங்கிக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறார். காரிய விவகாரங்களில் வரும்போது ஆங்காங்கே சூழ்நிலை அவ்வாறு உருவாகின்றது என்பதை பாப் தாதா பார்க்கின்றார். ப்ராக்டிக்கலாக வரப்போ கோவத்தை கொடுத்துட்டேன் பாபாட்டா, ஆனால் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் வந்துட்டுருக்கிறத பாப் தாதா பார்க்குறார். பாபாவுக்கு தெரியும், பாபா புரிஞ்சுக்கிறார். அநேகர் தங்களுடைய ரிசல்ட்டில் எழுதியிருக்கின்றனர், ஆனால் குரலை உயர்த்த வேண்டியதாக ஆகிவிடுகிறது என்று மனோநிலையில் சற்று வேகம் வந்துவிடுகிறது. ஆனால் எப்பொழுது அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் முன்னால் வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளர் ஆகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. குழந்தைகள் ரிசல்ட்டில் சில பேர் என்ன எழுதிட்டாங்க, பாபா வேறு வழி இல்லை, கொஞ்சம் கோவப்படலனாலும் டோன் ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, மனநிலை கொஞ்சம் அப்படியே வேகமாக ஸ்பீடப் ஆகுது அப்படின்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், அந்த சிச்சுவேஷன் வர்றப்போ தானே அதன் மீது ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் கூட வரும். சிச்சுவேஷன் வந்தால் தானே தாண்டுவோம். அப்போ அந்த சிச்சுவேஷன் வரப்போ தானே ஜெயிக்கிறதுக்கான வெற்றி அடையிறதுக்கான ஒரு சான்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் பாபா சொல்கிறார், விஷயங்களுடைய வேலை வருவது, ஆனால் விஷயங்களை கடந்து வெற்றியாளர் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய ஞானம். வர்றது அதோட வேலை. ஸோ ப்ராப்ளம் விஷயங்கள் வரும்.
ஆனால் விஷயங்களை கடந்து வெற்றியாளர் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய ஞானம். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கோபத்திற்கு விடை கொடுங்கள். சதா காலத்திற்காகவா அல்லது 3 மாதத்திற்காகவா? எவ்வளவு காலத்திற்கான தைரியம் உங்களிடம் இருக்கின்றது? கோபத்தை சதா காலத்திற்காக வெல்வது என்பது கடினம் அல்ல, அது நடந்தே தீர வேண்டும் என்று கருதுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இது நடந்தே தீரும். நல்லது, பாப்தாதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார். ஏன்? உங்களுடைய இறுதி பிறவியிலும் கூட உங்கள் மகிமை என்னவென்று பாடப்படுகிறது. உங்களுடைய தேவதை ஸ்வரூபத்திற்கு முன்பே உங்களுடைய மகிமையை சர்வகுண சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி என பாடுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரமான தேவதை ஆகுவது தற்போதைய சங்கம யுகத்திற்கான மகிமையாகும். சர்வகுண் சம்பன் சம்பூர்ண நிர்விகாரின்னு அந்தளவுக்கு மகிமைக்கு தகுதியுடைய தேவ ஆத்மாவா இப்போ சங்கமில் தான் நம்ம தயாராகிறோம். பாப் தாதாவின் இதயத்தில் ஒரு விசேஷமான ஆசை இருக்கின்றது. அதை சொல்லட்டுமா? தலையை அசையுங்கள், சொல்லட்டுமா? பாப் தாதா இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு குழந்தையையும் எப்போதும் மலர்ந்த ரோஜா மலராக பார்க்க விரும்புகிறார். அதிர்ஷ்டசாலிகளாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருங்கள். லக்கியா, ஹாப்பியாக இருங்கன்றார். அதிர்ஷ்டசாலிகளாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருங்கள். விஷயங்களின் வேலை வருவது, இதையும் புரிந்து கொள்ளுங்கள். விஷயங்கள் வரும், ஆனால் தன்னுடைய லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வாருங்கள். பயப்படாதீர்கள். பிரம்மா குமாரிகள் தூய்மையை பற்றி அதிகம் கற்பிக்கிறார்கள் என்று இப்பொழுது சொல்வது போல பிரம்மா குமாரிகள் கோபத்திலிருந்து விடுபட வைக்கிறார்கள் என்பது பிரபலமாக ஆக வேண்டும். அது ஃபேமஸ் ஆகணுமா? தூய்மை ஆக்குறாங்கங்கிற விஷயம் ஃபேமஸாக இருக்குது, ஆனால் கோபத்திலேருந்து விடுபட வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஃபேமஸ் ஆகணுன்றார். ஏனெனில் அனைவரும் கோபத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். மன அழுத்தம் ஏற்படுகிறதல்லவா? மன அழுத்தம் உருவாகுவதால் அனைவரும் கோபத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை. முன்பு தூய்மையானது சாத்தியமற்றது என்று நினைத்தார்கள். இம்பாசிபிள் தூய்மையாக இருக்கிறத நினச்சாங்க. ஆனால் இப்போது உங்கள் அனைவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அது சாத்தியம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதேபோல் இந்த ஆண்டு கோபத்தை வெல்ல முடியும், அது கடினம் அல்ல என்ற அலையை பரப்புங்கள். அந்த ஒரு வைப்ரேஷன்ஸை பரப்ப சொல்கிறார். கோபத்தை ஜெயிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வைப்ரேஷன்ஸை, அதிர்வலைகளை பரப்புங்க. இத்தகைய அனுபவத்தின் உதாரணங்களை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். பாப்தாதா பார்த்தார், அநேக குழந்தைகளை காரியங்களை செய்து கொண்டே கோபத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாக ஆகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உதாரணங்கள் உங்கள் குடும்பத்திலும் பிராமண குடும்பத்திலும் உருவாகியுள்ளன. எனவே இந்த வருடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் தானே? அப்படியெனில் ஹோலியில் என்ன செய்வார்கள்? எதையாவது எரிப்பார்கள் அல்லவா? எனவே இன்றைய ஹோலியில் நீங்கள் எதை எரிப்பீர்கள்? கோபம் என்பதை முடிவு செய்தாகிவிட்டது. அதை இன்னும் சங்கல்பத்தை வலிப்படுத்துங்கள். அதாவது கோபத்தை எரிச்சிட்டிங்க ஆல்ரெடி, ஆனால் இன்னும் சங்கல்பத்தை என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கோபத்தின் மீது கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிருவேங்கிற அந்த சங்கல்பத்தை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கன்றார். ஆனால் பாப்தாதா பார்த்தார், மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் தேக அபிமானத்தினுடைய நான் என்ற சப்தம். தேக உணர்வினுடைய நான் ஒன்று நான் ஆத்மா என்பது, இதிலும் நான் என்பது வருகிறது. ஆனால் தேக உணர்வினுடைய நான் என்ற சப்தம் அகங்காரம் உடையதாகவும் இருக்கிறது, அவமானத்திற்குரியதாகவும் இருக்கின்றது. பாடி கான்ஷியஸில் வரக்கூடிய அந்த நான் அப்படிங்கிற வேர்ட் பாபஸ்டர் ஈகோ அகங்காரமும் இருக்குது, அவமானம் இன்சல்ட் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. மனச்சோர்வுடன் கூடிய நான் என்பது கூட உங்களை வீழ்ச்சி அடைய செய்கிறது. ஈகோ வருது, இன்சல்ட் வருது, டென்ஸ்டு மனச்சோர்வு வருது. அப்போ என்ன ஆகுது? அதை நம்மளை கீழே விழ வச்சிடுது, வீழ்ச்சி அடைய செய்கிறது. எனவே இன்று கோபத்தை வெல்வதில் முன்னேறி செல்வதற்காக தேக உணர்வினுடைய நான் என்பதை யோக அக்னியில் எரித்து விடுங்கள். அநேக விதமான நான் என்பதை எரித்து விடுங்கள். மேலும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன், இந்த நான் என்ற சப்தத்தை உறுதி செய்யுங்கள்.
மேலும் மற்ற நான் என்பதை யோக அக்னியில் எரித்துவிட்டு செல்லுங்கள். நான் ஆத்மா அப்படிங்கிற அதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணி உறுதியாக்கிக்கோங்க. மற்ற நான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோக அக்னியில் எரிச்சிட்டு போங்க. அநேக விதமான நான் என்பது இருக்கிறது தானே. எனவே இன்று எரிக்கக்கூடிய ஹோலியை கொண்டாடுங்கள். எரிக்கக்கூடிய ஹோலியை கொண்டாடுங்கள். ஏனெனில் கோபத்திற்கான முக்கிய காரணம் மன அழுத்தமாக இருக்கிறது. எனவே இந்த நான் என்பதை முடிவுக்கு கொண்டு வர இன்று உங்களுக்குள் ஒரு உறுதிமொழியை செய்யுங்கள். இதை எரிக்க வேண்டும். ஏனெனில் இதுவும் கூட ஒரு சுமைதானே. அந்த நிறைய வெரைட்டியான தேக உணர்வினுடைய நான் அப்படிங்கிறது கூட ஒரு சுமை தானே. எனவே நீங்கள் ரயிலில் சென்றாலும் சரி, விமானத்தில் சென்றாலும் சரி, இந்த சுமையை இங்கேயே எரித்து விட்டு செல்லுங்கள். எரிக்க முடியுமா? பாசிபிளா? எரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார் பாபா. குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தையின் உதவி இருக்கவே இருக்கிறது. எனவே வெற்றியும் கூடவே இருக்கிறது என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ, நான் வெற்றியாளராக ஆகியே தீர வேண்டும் என்று யார் யோசிக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டும். நல்லது. இன்று விஐபிக்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நான் அப்படிங்கிறத விட்டுடுறோம் பாபா, முடியும் அப்படின்னு பாபாவுக்கு நல்லா கை உயர்த்திட்டுருக்காங்க விஐபிஸ்லாம். விஐபிக்களாக யார் வந்துள்ளீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கையை ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. பாபா சொல்லுங்க, கைகளை தட்டுங்கள். வெற்றியாளர் ஆகுவீர்களா? பாருங்கள், யாரெல்லாம் வெற்றியாளர் ஆவீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை அணிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. இப்போது வந்துள்ள விஐபிக்கள் அனைவரும் தைரியமானவர்கள். அதனால்தான் பாப்தாதா வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிறவிக்காக ஏதோ ஒரு பணியில் விஐபிக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு ஜாபில் ஒர்க்கில் விஐபியாக அவங்க இந்த பர்த்தில் இருக்காங்க இந்த டைமில். ஆனால் தைரியமான குழந்தைகளாகிய உங்களை பாப்தாதா இப்போது விஐபி என்று அழைக்க மாட்டார், குழந்தைகள் என்று தான் அழைப்பார். நீங்கள் அனைவரும் 21 பிறவிகளுக்கு விஐபிகளாக ஆகுவீர்கள் என்று பாப்தாதா வரதானமும் உத்தரவாதமும் கொடுக்கிறார். 21 பர்த்ஸ்க்கு விஐபி ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா வரதானமும் கொடுக்குறார், கேரண்டியும் கொடுக்குறார். இதில் அதாவது தேர்தலில் எலெக்ஷன் செலெக்ஷன் என்பது எடுப்படாது. பாபா சொல்லக்கூடிய 21 பர்த்ஸ்க்கான வரதானம் கேரண்டி கொடுத்துட்டார் இல்லையா, அதில் எலெக்ஷன் செலெக்ஷன் இதெல்லாம் எடுப்படாதுன்றார். எனவே அனைவரும் ஒன்றை மட்டும் விட்டு விடாதீர்கள். எப்படி இப்போது சம்பந்தம் தொடர்பில் வந்துள்ளீர்களோ அப்படி இந்த பிராமண பரிவாரத்தினுடைய தொடர்பை விட்டு விடாதீர்கள். பிகே ஃபேமிலியோட இந்த கனெக்ஷனை விட்டுடாதீங்கன்றார். நீங்கள் எவ்வளவு கண்டிஷனில் அதாவது கனெக்ஷனில் இருக்கிறீர்களோ அவ்வளவு ரிலேஷன் வலுப்படும். எவ்வளோக்கு எவ்வளோ பாபாவுடைய கனெக்ஷனில் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்காங்களோ அவ்வளோ உங்களுடைய ரிலேஷன் உறவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். மேலும் தந்தையின் வரதானத்தை பெறத்தான் செய்கிறீர்கள். இது உங்களுக்கு சம்மதமா? தொடர்பில் இருக்க சம்மதமா? பாபாவுடைய கனெக்ஷனில் பிகே ஃபேமிலியோட பரிவாரத்துடைய தொடர்பில் ரிலேஷனில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, ஓகேவா அப்படின்னு பாபா விஐபிஸ்ட்டை கேட்குறார். கைகளை உயர்த்துங்கள். நல்லது. பாப்தாதா ஒரு மலர் மாலையை உயர்த்தி முன்னோக்கி நகர்த்தினார். இந்த மாலையை நீங்கள் அனைவரும் அணிந்து கொள்ளுங்கள். ஒரு மாலையை முன்னால் காட்டிட்டு சொல்கிறார், இந்த மாலையை நீங்கள் எல்லாரும் போட்டுக்கோங்க அப்படின்றார். நீங்கள் அனைவரும் புதிய குழந்தைகள், மேலும் உண்மையான தங்க குழந்தைகள். எப்போதும் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் தானே. எனவே இன்று இந்த நான் என்பதை எரித்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக மதுவன் பாபா மிலனுக்கு வந்தவங்களெல்லாம் எதிர்த்து நிற்க சொல்கிறார். நல்லது. முதல் முறையாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு முதல் முறையாக வந்ததற்கான பல மடங்கு வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எப்படி இப்போது முதல் முறையாக வந்தீர்களோ அப்படி முதல் நம்பரிலும் முதல் பிரிவிலும் வர வேண்டும். ஃபஸ்ட்டு நம்பரில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் வரணுன்றார். முதல் நம்பர் மட்டும்தான் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதல் பிரிவில் வாருங்கள். நம்பர் 1 பிரம்மா பாபா இல்லையா, ஃபஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி. அதனால் முதல் பிரிவில் வாருங்கள், ஃபஸ்ட் டிவிஷனில் வாங்க. இதற்கான தைரியம் இருக்கின்றதா?
யாருக்கு தைரியம் இருக்கின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கவனித்து யோசித்து உயர்த்துங்கள். அட்டென்ஷனோட பாபா சொல்கிறத யோசித்து பார்த்துட்டு கையை தூக்குங்கன்றார். நல்லது. நாம் கடைசியாக வந்திருக்கலாம், ஆனால் வேகமாக முன்னேறி முதலிடம் பிடிப்போம் என்ற லட்சியத்தை வையுங்கள். லாஸ்ட்டாக வந்தால் கூட வேகமாக முன்னேற்றம் அடைஞ்சு ஃபஸ்ட்டில் வந்துவோம், ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணி ஃபஸ்ட்டில் வருவோம் அப்படின்னு பவச லட்சியத்தை வைங்க. ஏனெனில் நேரத்தை நம்ப முடியாது. இப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதை தீவிர முயற்சியாளராக ஆகி செய்து விடுங்கள். ஏனெனில் நீண்ட காலம் செய்திருக்க வேண்டிய முயற்சியை நீங்கள் அனைவரும் குறைந்த காலத்தில் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். வந்ததே லாஸ்ட்டாக தானே, அதனால் ரொம்ப நாளாக மற்றவங்க செஞ்சுருக்கக்கூடிய முயற்சியை உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிச்சம் மீதி கொஞ்ச நேரத்தில் அத்தனை முயற்சியும் வேகமாக செஞ்சு முடிக்கணும். வேறு வழி இல்லை, அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. எனவே தைரியம் இருக்கின்றதா? கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஃபோட்டோ எடுக்கப்படுது. அப்படிப்பட்ட தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். அதாவது தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையினுடையது. ஆனால் தைரியத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் சதா பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த பிறவியினுடைய தீவிர புருஷார்த்தம் அல்ல, தீவிர புருஷார்த்தம் என்பது பல பிறவிகளுக்கான பாக்கியத்தை உருவாக்கும். லாஸ்ட்டு தானே வந்திருக்காங்க, அதனால் தீவிரமான அந்த முயற்சி பண்ணி பாபா சொல்லுங்க பல பிறவிகளுக்கான பாக்கியத்தை உருவாக்கும். எனவே தைரியத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். விஷயங்கள் வரும், ஆனால் விஷயங்கள் மகாவீர் கிடையாது. நீங்கள் சர்வ சக்திவானுடைய குழந்தைகள். உங்களுக்கு முன்னால் அந்த விஷயங்கள் எம்மாத்திரம். விஷயங்கள் வரும், ஆனால் சென்றுவிடும். உங்களை விட்டு சென்றுவிடக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் சென்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இழந்து விடாதீர்கள். கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் போகும், ஆனால் போயிடும். உங்களை விட்டு போகக்கூடிய அதுக்கு பின்னால் போய் உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்கள் இழந்துடாதீங்கன்றார் பாபா. நல்லது, அமருங்கள். எனவே பாப்தாதா அன்பாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்திற்காக? தைரியம் வைத்துள்ளீர்கள். மேலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய தைரியத்திற்கான சங்கல்பத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறார். எனவே ஹோலி கொண்டாடி விட்டீர்களா? எரிக்கக்கூடிய ஹோலியையும் கொண்டாடினீர்கள். பரமாத்மா சங்கத்தின் வண்ண ஹோலியையும் கொண்டாடினீர்கள். எரிப்பதையும் கொண்டாடினீர்கள், வர்ணங்களில் நனைவதையும் கொண்டாடினீர்கள். இப்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு ட்ரில் செய்விக்க விரும்புகிறார். ஏனென்றால் நாலாபுறமும் சூழ்நிலைகள் இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இடையே இருந்து கொண்டு உங்களால் ஒரு நொடியில் ஒரு நிலைப்பட்ட மனோநிலையில் இருக்க முடியுமா? நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸுக்கு நடுவில் இருந்துட்டு என்னால் ஒரு செகண்டில் ஏகாகிரதா, ஒருமுகப்பட்ட மனோநிலை, அந்த ஏகாகிரதாவாக இருக்க முடியுமா? நடைமுறையில் தங்களிடத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்கின்றீர்களா? அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாகவோ அல்லது காரணமின்றியோ விஷயத்தை பற்றி வீணான எண்ணங்களின் புயல் வரும்போது அந்த சமயத்தில் உங்கள் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த முடிகிறதா? வித்தவுட் ரீசன் ஆர் வித்தவுட் ரீசன், காரணத்தினாலேயோ இல்லை காரணம் இல்லாமலேயோ ஏதோ ஒரு விஷயம் வருது, வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கூட மனசு புத்தி என்னால் ஒருநிலைப்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்குறார். இந்த ஒருநிலைப்பாட்டினுடைய சக்தியின் ட்ரில்லை சரியான நேரத்தில் செய்து பாருங்கள். பார்த்திருக்கிறீர்களா? செக் பண்ணி பார்த்துருக்குறோமா அப்படின்னு கேட்குறார். ஒருவேளை இத்தகைய நேரத்தில் ஒரு நொடியில் ஒருநிலைப்பாட்டின் சக்தி காரியத்தில் வரவில்லை என்றால் வரும் காலத்தில் இத்தகைய சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் வரும். சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டைமில் ஒரு செகண்டில் என்னுடைய மனசு புத்தி என்னால் ஏகாகிரமாக ஒருமுகப்படுத்த முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ராக்டிக்கலாக நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அப்போ பாபா சொல்கிறாங்க என்னாகுமா, ஃப்யூச்சரில் அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்றார். எனவே இன்று பாப்தாதா ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி, அதாவது ஃபுல் ஸ்டாப், அதாவது ஒருநிலைப்பாட்டினுடைய நிலையின் பயிற்சியை உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறார். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் பாப்தாதா இன்னைக்கு குழந்தைகளுக்கு முன்னால் கொடுக்குறார்.
ஏனென்றால் இயற்கை தனது பலவிதமான நிறங்களை காட்டத் தொடங்கிவிட்டது. நாலாபுறமும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் அதிகமாகவே தெரியும். எனவே மனதையும் புத்தியையும் அலைப்பாய செய்ய வைக்கும்படியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். மனசு புத்தியை அலைய வைக்கிறதுக்கான விஷயம் கண்டிப்பாக வரதான் செய்யும். எனவே இப்போதே இந்த பயிற்சியை செய்யுங்கள். அதாவது மனதையும் புத்தியையும் உங்களால் ஒரு நொடியில் பரந்தாமத்தில் நிலைநிறுத்த முடிகின்றதா? ஒரு செகண்டில் மனசு புத்தியை பரந்தாமத்தில் செட் பண்ண வைக்க முடியணும், நிலைநிறுத்த முடியுதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இப்போது உங்களை ஃபரிஷ்தா ரூபத்தில் நிலைநிறுத்துங்கள். அடுத்து, இப்போது உங்களை நான் பிராமன் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன், இந்த மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் நிலைநிறுத்துங்கள். ஸோ பாப்தாதா இந்த மாதிரி ட்ரில் பண்ண வைக்கிறார். ஒரு செகண்டில் பரந்தாம், அப்புறம் ஒரு செகண்டில் ஃபரிஷ்தா, அப்புறம் ஒரு செகண்டில் நான் பிராமன் மாஸ்டர் சர்வசக்திவான், இப்படியெல்லாம் பாப்தாதா ட்ரில் பண்ண வச்சுருக்கார். இத்தகைய பயிற்சியை நாள் முழுவதும் எப்போது நேரம் கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்து பாருங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே மனம் ஒருநிலைப்படட்டும். எப்போ விரும்புகிறோம், எங்கே விரும்புகிறோம் அந்த இடத்துல மனசு ஒருமுகப்படணும். முயற்சி செய்யும் போது 1 நிமிடம் ஆகலாம். ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப் என்ற நிலை வர வேண்டும். ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியணும். ஏனென்றால் அத்தகைய கிளர்ச்சிக்கான நேரம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு செகண்டில் நான் எல்லா விஷயத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியணும். ஒரு செகண்டில் நான் விரும்புகிற ஸ்திதியில் என்னால் செட் ஆக முடியணும். ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ 1 செகண்டில் நான் ரெடி ஆகணும். அதனால் அவஸ்ட ப்ராப்ளம்ஸு இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. எனவே மனக்கட்டுப்பாடு என்பது வேண்டும். மனம் என்னுடையது, நான் மனம் அல்ல, என்னுடைய மனம். எனவே மனதின் மீது எனது கட்டுப்பாடு இருக்கின்றதா? எனது மனதின் மீது எனது கட்டுப்பாடு இருக்கின்றதா? இந்த ட்ரில் மிகவும் அவசியம். அடுத்தது, இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவிற்கு பிரியமானவர். ஏன்? எப்படிப்பட்டவராக கூட இருக்கலாம். ஆனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் கோடியில் ஒரு ஆத்மாவாக பார்க்கின்றார். புருஷார்த்தத்தில் பலவீனமாக கூட இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு பிரியமானவராக ஆகியிருக்கிறீர்கள். மனதார எனது பாபா என்று சொல்கிறார்கள். அதனால் தந்தையும் கூட அவர்கள் மீது பிரியமானவர்கள், மிகவும் பிரியமானவர்கள். ஒரு விஷயத்தை மட்டும் பாப்தாதா மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். அதாவது உங்கள் முகம் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் குஷியில் ஜொலிப்பதாகவும் இருக்கட்டும். குழந்தைகள் மனசார என்னோட பாபான்னு சொன்னதுனால பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைகளாக ஆயிட்டாங்க. அப்புறம் பாபா ஞாபகப்படுத்துகிறார், நம்மளோட முகம் எப்பயும் மகிழ்ச்சியாகவும் குஷியில் ஜொலிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். விஷயங்கள் வந்து போகும், ஆனால் மகிழ்ச்சி போகக்கூடாது. என் சந்தோஷம் என்னை விட்டு போகக்கூடாது. சங்கமிகத்தில் குஷி என்பது பரமாத்மாவின் பரிசாகும். எனவே ஹோலியினுடைய அர்த்தம் அப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது நான் ஹோலி கொண்டாடிவிட்டு வந்துள்ளேன் என்பது நினைவுக்கு வர வேண்டும். அதாவது ஹோலி எது நடந்து முடிந்ததோ அந்த விஷயம் முடிந்து விட்டது. விஷயங்கள் போகட்டும், குஷி போய்விடக்கூடாது. குஷி என்பது பரமாத்மா கொடுத்த பரிசு, அதாவது பொக்கிஷம். பாப்தாதா எப்போதும் சொல்வதுண்டு, அதாவது குஷியாக இருங்கள், மேலும் குஷியை பகிருங்கள் என்ற ஸ்லோகன் சதா நினைவில் இருக்கட்டும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பினஸ் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். எவ்வளவு பகிர்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். மேலும் உங்களின் மகிழ்ச்சி நிறைந்த முகமானது நடந்தாலும் சுற்றினாலும் தானாகவே சேவை செய்து கொண்டு இருக்கும். யார் பார்த்தாலும் இவர்களுக்கு என்ன கிடைத்துள்ளது என்று யோசிப்பார்கள். அந்த குஷி நிறைஞ்ச முகமாக இருந்ததுன்னா யார் என்னை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. எனவே இன்று ஹோலியின் மனதிற்கு பிடித்த மிட்டாய் என்பது குஷி. அனைவரும் சாப்பிட்டு விட்டீர்களா? இந்த குஷிங்கிற ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருங்கள், இதில் எந்த நோயும் வராது. குஷிங்கிற அந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப எந்த டிசீஸ் வராது. நல்லது. பாப்தாதா மீண்டும் ஒரு சமிக்ஞை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது சுய புருஷார்த்தம். சுய புருஷார்த்தத்தின் மூலம் சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்தி கொண்டே இருங்கள். சுய முயற்சி பண்ணோம், ரிசல்ட்டு சுய முன்னேற்றம், சேவையில் முன்னேற்றம், 2 விஷயத்துலையுமே அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருங்க. முன்னேறி சென்று கொண்டே இருங்கள்.
மேலும் சதா பறந்து கொண்டே இருங்கள், மற்றவர்களையும் பறக்கச் செய்யுங்கள். நல்லது. பாப் தாதா யாத்யார் கொடுக்குறாங்க. நாலாபுறமும் பாப் தாதாவின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய, நினைவு மற்றும் சேவையில் மேன்மேலும் முன்னேறி செல்லக்கூடிய மற்றும் முன்னேற்றக்கூடிய, அமிர்த வேளையில் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்கக்கூடிய, மேலும் மனதின் சேவையின் மூலமாக இரக்க உள்ளம், அன்பு, கருணை உடையவர்களாக ஆகி ஆத்மாக்களுக்கு ஏதேனும் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர்கள், தங்களின் இந்த விதிமுறை மேன்மேலும் முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் இருப்பதை பாப் தாதா பார்க்கிறார். ஆனால் இப்போது எதை செய்ய வேண்டும், எதை சேர்க்க வேண்டும்? ஆட் என்ன பண்ணணும்? சதா. சதா என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து நீக்கி விடுங்கள். சதாங்கிற வேர்டை ஆட் பண்ணுங்கள். சில நேரம் அப்படிங்கிற வேர்டை டிக்ஷனரியிலேருந்து எடுத்துருங்க, நீக்கி விடுங்கள். எனவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் ஹோலி கொண்டாடினீர்கள், பழையதை எரித்தீர்கள், மேலும் பரமாத்மாவினுடைய தொடர்பின் வண்ணத்தையும் பூசிக்கொண்டீர்கள். முடிந்து போனது முடிந்ததாக இருக்கட்டும் என்ற ஹோலியையும் கொண்டாடினீர்கள். அதனால்தான் பாப் தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை தனது இதயத்தில் கொண்டு வந்து நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். பாப் தாதாவின் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. முரளியுடைய வரதான்: எப்போதும் கட்டளை எனும் திலகமிட்டு கொண்டு முதற் பரிசை பெறக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுக. எப்போதும் கட்டளை எனும் திலகமிட்டு கொண்டு முதற் பரிசை பெறக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுக. எந்த குழந்தைகளின் நெற்றியில் கீழ்ப்படிதல் எனும் நினைவின் திலகம் இடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஒரு சங்கல்பத்தை கூட தந்தையின் கட்டளையின்றி எழச் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு முதற் பரிசு கிடைக்கின்றது. சீதைக்கு லட்சுமணன் கோட்டிற்குள் அமர வேண்டும் என்ற கட்டளை இருந்தது போல, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும், ஒவ்வொரு சங்கல்பத்தை செய்யும் போதும் தந்தையின் கட்டளை எனும் கோட்டிற்குள் இருங்கள். அப்பொழுது சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். எந்த வகையான ராவண சம்ஸ்காரமும் உங்களுடன் யுத்தம் செய்யாது, மேலும் நேரமும் வீண் ஆகாது. ஸ்லோகன்: யாரிடமாவது பற்றுதல் இருந்தால் அந்த பற்றுதல் புருஷார்த்தத்தில் நிச்சயமாக சோம்பலை உருவாக்கும். யாரிடமாவது பற்றுதல் இருந்தால் அந்த பற்றுதல் புருஷார்த்தத்தில், அதாவது முயற்சியில் நிச்சயமாக சோம்பலை உருவாக்கும். அவ்யக்த சமிக்ஞை: சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். எப்போதும் ஒருவரின் நினைவில் இருந்து ஏக்ரஸ் நிலையை உருவாக்கினால் 111 வந்து விடுவீர்கள். அதாவது எப்பயுமே ஒருத்தருடைய நினைவில் ஏக்ர ஸ்திதியை உருவாக்கிட்டோன்னா 111, அதாவது முதல் பிரிவில், முதல் வம்சத்தில், முதல் ரேங்கில், சத்தியுகத்தில் பிறக்கக்கூடியவங்களாக வந்துடுவோம். வெளியே இருந்தாலும் கூட தந்தையை பார்த்தல், தந்தையை பின்பற்றுதல் என்ற பாடத்தை உறுதிப்படுத்துங்கள். சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர், இந்த பாடத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அப்போது எந்த சூழ்நிலையிலும், எந்த சிச்சுவேஷன்லேயும் தடுமாற மாட்டீர்கள். பிரம்மா பாபாவிற்கு முன்னால் எத்தனையோ விஷயங்கள் வந்தன. ஆனால் அவர் அந்த விஷயங்களை பார்க்காமல் ஒரு தந்தையை மட்டுமே பார்த்தார். விஷயத்தை பார்க்கல, ஆனால் அப்பா சிவ பாபாவை பார்த்தார். அதனால் அவர் முதலிடத்தை பிடித்தார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள், ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே